ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம டெல் டைம் டு ஹவர் ஆர் ஹாஃப் ஹவர் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ பேசிக்கா டெல்லிங் டைம் ஆன் கிளாக்ல 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ பேசிக்கா டெல்லிங் டைம் யூசிங் அ லேபிள்டு கிளாக்கும் இன்ட்ரோ பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்னைக்கு வீடியோ நம்ம டெல்லிங் டைம் டு ஹவர் ஆர் ஹாஃப் ஹவர் தான் பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா நம்ம கிளாக்கு காமிச்சா அதில் டைம் ப்ரிடிக்ட் பண்ண போறோம் அவ்வளவுதான். ஸோ அதான் பண்ண போறோம். அதே எக்ஸசைஸ் தான் கிட்டத்தட்ட. போன தடவை என்ன பண்ணோமோ அதை தான் திருப்பி பண்ண போறோம். ஸோ இது நிறைய தடவை கொஞ்சம் ஓரளவு ப்ராப்ளம்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க எப்படி டைம் பார்க்கணும்னு. ஒன்ஸ் நீங்க அது கிடைச்சிருச்சுன்னா நீங்க அடுத்த டாபிக்லாம் கொஞ்சம் ஈஸியா பண்ணலாம். ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். விச் கிளாக் ஷோஸ் 6 o'clock? ஓகே. இதுல என்னன்னா இது வந்து 6 hours தான் பாயிண்ட் பண்ணுது. இதுவும் 6 hours பாயிண்ட் பண்ணுது. இதுவும் 6 hours பாயிண்ட் பண்ணுது. கரெக்டா 6 பாயிண்ட் பண்ணுது. ஆனா இது என்னன்னா மினிட்ஸ் பாத்தீங்கன்னா இங்க இது 0 minutes. இது கரெக்டா ஹாஃப் ரொட்டேஷன்னா 30 minutes வரும். ஃபுல் ரொட்டேஷனா 60 minutes. ஸோ ஹாஃப் ரொட்டேஷனா 30 minutes வரும். ஸோ இது வந்து 6 hours. ஃபர்ஸ்ட் வந்து 6 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா ஹாஃப் ரொட்டேஷன். ஸோ அதனால 30 minutes. 30 minutes 6 hours. ஸோ 6 hours 30 minutes தான் இது டைம். ஸோ 6:30 ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட டைம். ஸோ இது தப்பு. இது பாத்தீங்கன்னா 6 கரெக்டா பாயிண்ட் பண்ணுது. ஸோ ஹவர்ஸ் வந்து 6 தான். ஆனா மினிட்ஸ் பாத்தீங்கன்னா மினிட்ஸ் வந்து 0 பாயிண்ட் பண்ணுது பாருங்களேன். மினிட்ஸ் வந்து 12 பாயிண்ட் பண்ணுது. 12 இஸ் அதிகம் 0. ஸோ கரெக்டா 6 o'clock இதான். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் பி தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பி தான். ஸோ இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் டைம் இஸ் செட்னு கேட்டு ஒரு கிளாக் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவர் ஹேண்ட் வந்து எக்ஸாக்டா 3 டார்கெட் பண்ணுது. மினிட் ஹேண்ட் வந்து எக்ஸாக்டா 12 கிராஸ் பண்ணுது. 12 இருக்கு. ஸோ இது வந்து 0 minutes 3 hours. 3 hours அவ்வளோதான். ஸோ ஹவர்ஸ்ல வந்து நீங்க 3ன்னு போட்டுக்கோங்க. மினிட்ஸ்ல 00ன்னு போட்டுருங்க அவ்வளோதான். ஸோ 3 o'clock தான் ஆன்சர். ஸோ டைம் என்ன 3 PM அவ்வளோதான். 3 PM அவன் பிஎம்னு கொடுத்துட்டான். அந்த 3 o'clock நீங்க அப்படியே எழுதிக்க வேண்டியதான். 3 o'clockனு போட்டு பிஎம்னு போட்டுக்கோங்க அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். விச் கிளாக் ஷோஸ் 9:30 அப்படின்னு கேட்டிருக்கோம். இது வந்து ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இது பார்க்க 9:30 மாதிரி இருக்கும். ஆனா 9:30 கிடையாது. ஏன்னா இது 8க்கும் 9க்கும் நடுவில் இருக்கு. ஸோ அதனால இது 8 தாண்டிடுச்சு. 8 ஹவர்ஸ் தாண்டிடுச்சு. பட் ஸ்டில் 9 ரீச் பண்ணல. ஸோ இது வந்து ஹவர்ஸ் வந்து 8 தான். ஹவர்ஸ் ஸ்டில் 8 தான். பட் மினிட்ஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா ஹாஃப் ரொட்டேஷன். இது வந்து 0னா இது 30 minutes. ஹாஃப் ரொட்டேஷன்னா 30 minutes. ஃபுல் ரொட்டேஷன்னா 60 minutes. ஃபுல்லா இங்க ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லா இங்க வந்து முடிஞ்சீங்கன்னா 60 minutes வரும். ஹாஃப்லயே முடிஞ்சதுனால 30 minutes தான். ஸோ 8 hours 30 minutes. 30 minutes. ஸோ 8:30 தான் டைம் இதுல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. அவன் கேட்கறது 9:30. 9:30னா 9க்கும் 10க்கும் நடுவில் இருக்கணும் அந்த அவர் ஹேண்ட். அவர் ஹேண்ட் ஷுட் பாயிண்ட் சம்வேர் பிட்வீன் 9 and 10. அப்பதான் உங்களுக்கு ஹவர்ஸ்ல நீங்க 9 போட்டுக்கலாம். மினிட்ஸ் வந்து ஹாஃப் ரொட்டேஷன்ல இருக்கணும். இங்க வந்து கரெக்டா இங்கேயும் 6 டார்கெட் பண்ணுது பாருங்க. பெரிய லாங் ஹேண்ட் வந்து 6 டார்கெட் பண்றதுனால மினிட்ஸ் வந்து 30 தான். ஸோ மினிட்ஸ் இஸ் 30. ஏன்னா இது 0 minutes. இது ஹாஃப் ரொட்டேஷன். அதனால 30 minutes. ஸோ 9:30. இந்த டைம் வந்து 9:30. இந்த டைம் வந்து 8:30 ஆகும். ஸோ இதான் கரெக்ட். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். தேர்ட் கொஸ்டின்ல ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நம்ம ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாம். ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா வாட் டைம் இஸ்ன்னு கேட்கறான். ஸோ அவன் என்ன இதுலன்னா இது அவர் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல அவர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கு. ஸோ 1க்கும் 2க்கும் நடுவில் வந்து என்ன அர்த்தம்? 1 தாண்டிடுச்சு. ஆனா 2 இன்னும் ரீச் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா 1 தான். மினிட்ஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா இங்கேயும் 30 minutes தான். ஏன்னா இது 0 ஹாஃப் ரொட்டேஷன். அதனால 30 minutes. 30 minutes. ஸோ 1:30 தான் டைம். 1:30. ஸோ ஏஎம் பிஎம் அவனே கொடுத்துட்டான். ஸோ 1:30 AM அவ்வளவுதான். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அடுத்த கொஸ்டின்ல நம்ம டெல்லிங் டைம் தான் நியரஸ்ட் மினிட் பார்த்துடலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்துடலாம். ஸோ போன எக்ஸசைஸ்ல நம்ம 4 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அதாவது டெல்லிங் டைம் ஹாஃப் ஹவர் ஃபுல் ஹவர் வந்து ஃபுல்லா முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ அதை வச்சுக்கோங்க அப்படியே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ்க்கு வந்துடலாம். டெல்லிங் டைம் டு நியரஸ்ட் மினிட். ஓகே. விச் கிளாக் ஷோஸ் 4:55 அப்படின்னு கேட்கறான். ஸோ இதுல 3 ஆப்ஷன் இருக்கு. நம்ம கண்டுபிடிக்கணும் கரெக்டா. ஸோ 4:55 எதுல வரும் இதுல? இது வந்து 4க்கும் 5க்கும் நடுவில் தான் இருக்கு. ஸோ ஹவர்ஸ் 5 தான். ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா சாரி ஹவர்ஸ் வந்து 4 தான். ஆனா மினிட்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து 30 minutes. இதுதான் 30 minutes. இது 30க்கு 5 minutes கம்மி. ஸோ 25 minutes வரும். ஸோ 5 பாயிண்ட் பண்ணுது. கரெக்டா ஹவர் வந்து 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்கு. மினிட் ஹேண்ட் பாத்தீங்கன்னா 5 கரெக்டா டார்கெட் பண்ணுது. ஸோ 4 hours 25 minutes. ஸோ 4:25. ஸோ இது தப்பு. அடுத்த ஆப்ஷன் பாருங்களா. இது வந்து ஹவர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்கு. 5 என்ன ஆனா இன்னும் ஸ்டில் ரீச் பண்ணல. ஸோ அது 4ல தான் இருக்கு. அவர் வந்து 4 தாண்டிடுச்சு. ஆனா 5 ரீச் பண்ணல. ஸோ ஹவர்ஸ் வந்து 4 தான். ஆனா மினிட்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து 60 minutes. அதாவது ஃபுல் ரொட்டேஷன் முடிய போகுது ஆல்மோஸ்ட். இது வந்து 55 minutes. இது 60 minutes. ஸோ 60 minutes வந்து 5 minutes கம்மினா என்ன வரும் உங்களுக்கு? 55 minutes வரும்.
ஸோ 4 ஹவர்ஸ் 55 மினிட்ஸ். ஸோ இதான் எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் நினைக்கிறேன். 4:55 ஓ கிளாக். விச் கிளாக் ஷோஸ் 4:55னா இதான் செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தேர்ட் ஆப்ஷனும் பார்த்துடலாம் இதுக்கும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தா இதே மாதிரி இருக்கு, ஆனா இங்க அவர் ஹேண்ட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கு அவர் ஹேண்ட். ஸோ அதனால 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கிறதுனால என்ன அர்த்தம்னா 3யை தாண்டிடுச்சு, ஆனா 4 என்ன ரீச் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அவர் ஸ்டில் 3 தான். மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 55 அதே தான். மினிட்ஸ் வந்து கரெக்டாக 11 பாயிண்ட் பண்ணுறதுனால 55 தான். ஸோ 3:55 இது. ஸோ இது தப்பு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ இந்த எக்ஸசைஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் கிளாக் மேட்சஸ் த டைம் ஷோன் ஆன் த நம்பர் லைன். ஓகே, இது வந்து 130, 135, 140, 140. ஓகே, இது வந்து இந்த மாதிரி பெரிய கோடு இருக்கு பாத்தீங்களா, இந்த பெரிய கோடு தான் 5 மினிட்ஸ். குட்டி குட்டி கோடுலாம் 1 மினிட். பெரிய கோடு இந்த மாதிரி கொஞ்சம் போல்டா இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் 5 மினிட்ஸ். ஸோ இதுவும் 5 மினிட்ஸ் தான் வரும். ஸோ 130, 135, 140 இது 140. ஸோ எங்க 140 இருக்குன்னு நம்ம மேட்ச் பண்ணா போதும். எந்த கிளாக்ல கடிகாரத்துல 140 காமிக்குதுன்னு நம்ம பார்க்கணும், அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இது 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கு. ஸோ ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா 1 தான். மினிட்ஸ் பாருங்களேன், மினிட்ஸ் வந்து 140, இதுதான் 40 மினிட்ஸ். இது வந்து 30 மினிட்ஸ் விட ஒரு 2 நிமிஷம் அதிகம். 1, 2, 3 நினைக்கிறேன். இல்ல 1, 2, 132 தான் வருது. 132. அவன் என்ன கேட்டிருக்கான், 140 கேட்டிருக்கான். 140 வந்தாதான் கரெக்ட். ஸோ இது தப்பு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. செகண்ட் ஆப்ஷன் பாருங்களேன், ஹவர்ஸ் வந்து 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிறதுனால ஹவர்ஸ் வந்து 1 தான். ஏன்னா 1 தாண்டிச்சு, ஆனா 2க்கு ரீச் ஆகல. ஸோ அவர் வந்து 1 தான். ஸோ மினிட்ஸ் பாத்தீங்கன்னா 35ல காமிக்குது. 7 பாயிண்ட் பண்றதுனால மினிட்ஸ் 35 தான். எக்ஸாக்டா 7 டார்கெட் பண்ணுது. ஸோ மினிட்ஸ் பாத்தீங்கன்னா 35 தான். 135 இதுவும் தப்பு தான், ஏன்னா நமக்கு தேவை 140. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது லாஸ்ட் ஆப்ஷனா தான் இருக்கும். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கு. ஸோ ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 தான். ஏன்னா ஹவர்ஸ் நம்ம அவர் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம்னா 1 தாண்டிட்டு அவனை 2 இன்னும் ரீச் பண்ணல. ஸோ அவர் 1 தான். ஸோ அப்புறம் மினிட்ஸ் பாருங்க, மினிட்ஸ் பாத்தீங்கன்னா இது 8 கரெக்டா பாயிண்ட் பண்ணுது. ஸோ 8 கரெக்டா டார்கெட் பண்றதுனால மினிட்ஸ் வந்து 40 மினிட்ஸ். 8 into 5 போட்டீங்கனாலும் ஓகே தான். இல்ல நீங்க இந்த 0, 5, 10 அந்த லாஜிக் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இது 40 மினிட்ஸ் வந்துடும். ஸோ 140 இதான். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இதான் கரெக்ட். ஸோ செகண்ட் கொஸ்டின்ல லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா லுக் அட் த டைம் வந்து ஃபாலோயிங் கிளாக், வாட் டைம் இஸ் இட். ஓகே, ஸோ இதுல அவர் அண்ட் எதை பாயிண்ட் பண்ணுது, 12க்கும் 1க்கும் நடுவில் இருக்கு. அப்போ ஹவர்ஸ் வந்து என்ன வரும், உங்களுக்கு 12ன்னு வரும். ஏன்னா 12 கிராஸ் பண்ணிடுச்சு, ஆனா 1 என்ன ரீச் பண்ணல. ஸோ ஹவர்ஸ் ஸ்டில் 12 தான். மினிட்ஸ் எவ்வளவு வரும், மினிட்ஸ் பாத்தீங்கன்னா 20 ஜஸ்ட் கிராஸ் பண்ணிருக்கு. இப்ப 21 வரும், ஜஸ்ட் கிராஸ் பண்ணதுனால. கரெக்டா இங்க இருக்கு பாருங்களேன், இந்த குட்டி டாட்ல இருக்கிறதுனால 12:21 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 12:21 PM. 12:21 PM. இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா விச் கிளாக் ஷோஸ் 5:49 அப்படின்னு கேட்கறோம். ஓகே, இதுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 3 ஆப்ஷன்ல இது வந்து 5:49 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களா, ஹவர்ஸ் வந்து 5க்கும் 6க்கும் நடுவில் இருக்கு. ஸோ வந்து ஹவர்ஸ் இஸ் பிட்வீன் 5 and 6. ஸோ 5 தாண்டிடுச்சு, பட் 6 என்ன ரீச் பண்ணல. ஸோ ஹவர்ஸ் 5 தான். ஆனால் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா, 50க்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு. 49 இருக்கு. 50யோட ஒரு நிமிஷம் கம்மி. ஸோ அதனால 5:49. அவன் என்ன கேட்கறான், 5:49 தான் கேட்கறான். ஸோ இதான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அப்படியே போட்டுடலாம். பட் மற்ற 2 ஆப்ஷன் என்ன டைம் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா அவர் 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்கு. பட் இதுவும் 49 தான். இந்த மினிட் அண்ட் 49 தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ மினிட்ஸ்ல நீங்க 49 போட்டுடலாம். பட் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்கு. ஸோ வந்து ஹவர்ஸே 4 தான். ஸோ இந்த அவர் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து 4க்கும் 5க்கும் நடுவில் வந்தா குட்டி நம்பர் தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். ஏன்னா 4 தாண்டிடுச்சு, ஆனா 5 இன்னும் ரீச் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷனோட டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 4:49. தேர்ட் ஆப்ஷன் பார்த்துடலாம். தேர்ட் ஆப்ஷன்ல ஹவர்ஸ் மினிட்ஸ் எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஹவர்ஸ் மினிட்ஸ். ஓகே, இப்போ அவர் அண்ட் எதை பாயிண்ட் பண்ணுது, 5க்கும் 6க்கும் நடுவில் இருக்கு. ஸோ ஹவர்ஸ் வந்து 5 தான். ஏன்னா 5 தாண்டிடுச்சு, பட் 6 இன்னும் ரீச் பண்ணல. அதனால 5. மினிட்ஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா 45யோட ஒரு நிமிஷம் கம்மி. இது 45. 9 தொட்டுச்சுன்னா 45. 9 தொடல. 9 தொடறதுக்கு பதிலாக ஒரு நிமிஷம் கம்மியா தொடுது. ஸோ 44. 5:44. ஸோ அவன் என்ன கேட்கறான், 5:49 கேட்கறான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ ஃபோர்த் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கேட்கறான், விச் கிளாக் ஷோஸ் half past 7 o'clock. half past 7 o'clockனா 7 o'clock அப்புறம் ஒரு half rotation அர்த்தம். ஸோ இந்த ஹாஃப்னா என்ன அர்த்தம்னா half rotation அர்த்தம். half a rotation இல்ல half a turn கூட சொல்லலாம் நீங்க. half turn. ஃபுல் டர்ன்னா இங்க ஆரம்பிச்சு ஃபுல்லா முடியுதுன்னு அர்த்தம். half டர்ன்னா இங்க முடியுதுன்னு அர்த்தம்.
ஸோ 7:30 எப்போன்னு கேட்குறான் பேசிக்கா 7 o'clock அப்புறம் ஒரு ஹாஃப் ரொட்டேஷன் என்ன அர்த்தம்னா 7:30 எப்போ வரும்னு கேட்குறான். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே அவர் ஹேண்ட் பாருங்களேன். அவர் ஹேண்ட் வந்து 7க்கும் 8க்கும் நடுவில் இருக்கு. ஸோ ஹவர்ஸ் வந்து 7 தான். ஹவர்ஸ் வந்து 7. மினிட்ஸ் பாருங்களேன். மினிட்ஸ் கரெக்டாக 6 டார்கெட் பண்றான். 6 கரெக்டாக ப்ரிசைஸாக டார்கெட் பண்றான். ஸோ 6 இது வந்து 0 மினிட்ஸ், இது ஹாஃப் ரொட்டேஷன், அதனால இது 30 மினிட்ஸ். ஸோ 7:30 தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ விச் கிளாக் ஷோஸ் ஹாஃப் பாஸ்ட் 7 o'clockனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். இப்போ செகண்ட் ஆப்ஷன் நம்ம சும்மா பார்த்துடலாம். இதுவும் 30 மினிட்ஸ் தான். ஸோ மினிட்ஸ் எழுதிக்கோங்க. இங்கேயும் 30 மினிட்ஸ் வந்துருது. ஆனால் அவர் ஹேண்ட் வந்து வேற காமிக்குது. இது 9க்கும் 10க்கும் நடுவில் வருது. ஸோ 9 ஹவர்ஸ்னு வரும். 9 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ்னு வரும். ஸோ இது தப்பு. அவன் கேட்டிருக்க 7:30. அவன் கேட்டிருக்க என்னன்னா விச் கிளாக் ஷோஸ் ஹாஃப் பாஸ்ட் 7 o'clockன்னு கேட்டிருக்கான். இப்போ 7:30 தான் கரெக்டான ஆன்சர். 9:30 கிடையாது. ஸோ இந்த இந்த கொஸ்டினும் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா மெஷர்ஸ் ஆஃப் டைம் வந்துடலாம். அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எவ்வளோ கொஸ்டின் முடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 5, 4, 3, 2, 1 5 கொஸ்டின் முடிச்சிட்டோமா. அப்புறம் இதுல ஒரு 4 கொஸ்டின் முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம். 4, 3, 2, 1 ஆமா 4 கொஸ்டின். ஸோ 9 கொஸ்டின் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோல. ஸோ 9 கொஸ்டின்ஸ் டன். அடுத்த வீடியோவில் நம்ம மெஷர்ஸ் ஆஃப் டைம் தான் பார்க்க போறோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.